நம்ம இந்தியா இன்னைக்கு பங்களாதேஷ் அணிக்கு எதிராக இந்த டே 4 ஆட்டத்தை வெற்றிகரமாக விளையாண்டு முடிச்சிருக்காங்க. இப்படி இருக்க இந்த 4வது நாள் ஆட்டத்திலையும் நாளைக்கு நடக்க போகிற 5வது நாள் ஆட்டத்திலையும் பங்களாதேஷ் அணி அவங்களுக்கு எதிராக அம்பையர்கள் பிசிசி சதி வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. இதனால் நாளைக்கு 5வது நாள் ஆட்டம் நடக்கக்கூடாது. நடந்தால் பங்களாதேஷ் அணி நிச்சயமாக மோசமான படுதோல்வியை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற மாதிரி பங்களாதேஷ் அணியின் முன்னாள் ஜாம்பவான் மிகப்பெரிய சீனியர் பிளேயரான ஷாஹிப் அல் ஹசன் இன்னைக்கு ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு நடந்த டே 4 ஆட்டத்தையும் அதே போல் நாளைக்கு நடக்க போகிற டே 5 கடைசி நாள் ஆட்டத்தை பற்றியும் பரபரப்பான ஒரு பேட்டி குற்றச்சாட்டையும் தற்போது ஷாஹிப் அல் ஹசன் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அதில் அவர் ஃபஸ்ட்டு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக பதிவு பண்ணியிருக்கிறதே என்ன அப்படின்னா, இந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் 2 நாட்கள் முழுசாக மழையால் ஆட்டம் நடக்காமலே ரத்தாகியிருந்தது. அதனால் 4வது நாள் 5வது நாளில் கூடுதல் ஓவர்கள் கண்டிப்பாக விளையாடணும் அப்படின்னு அம்பையர்கள் வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு ஆட்டம் சுமார் 5 மணி வரைக்கும் தான் ஆட்டம் நடத்தப்படணும் அப்படின்னு ஷெட்யூல்டில் இருந்திருக்கு. ஆனால் அதையும் தாண்டி சுமார் 5:30 மணி வரைக்கும் கூடுதலான ஓவர்கள் இன்னைக்கு நம்ம இந்தியா வீசியிருக்காங்க. அந்த அரை மணி நேரத்தில் தான் பங்களாதேஷ் அணி பக்கம் 2 விக்கெட்டுகள் அடுத்துன்னு சரிந்திருக்கு. ஸோ இதை பற்றி இன்னைக்கு பிரஸ் மீட்டார்கள் கிட்ட ரொம்ப கோபமாக ஆக்ரோஷமாக பேசியிருந்த ஷாஹிப் அல் ஹசன், இந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் ட்ரா ஆகக்கூடாது, இந்தியா WTC ஃபைனல்ஸ்க்கு உள்ள நுழையணும் அப்படிங்கிறதுக்காகவே பிசிசி அதே போல் ஐசிசி அம்பையர்கள் சில பேரும் தவறான விதிமுறை தவறான ரூல்ஸை இந்த ஆட்டத்தில் கடைபிடிச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு 3 செஷன்களில் பிளேயர்கள் எல்லாருமே 90 ஓவர் விளையாடுறதே ரொம்பவே கடினமான விஷயம். வீரர்கள் சோர்ந்து போயிடுவாங்க. அந்த 90 ஓவர்களுக்கு மேலேயும் வீரர்களை தொடர்ந்து விளையாட வைக்கிறது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வீரர்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பெரிய அளவில் நெருக்கடியை தரும். அதுதான் எங்களுக்கு இன்னைக்கு நடந்திருக்கு, நாளைக்கும் நடக்க இருக்கு. இந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் நாளைக்கு 5வது நாள்லையும் கூடுதலான ஓவர்கள் வழங்கப்படக்கூடாது. அப்படி வழங்கினா நிச்சயமாக அது எங்களுக்கு எதிர்மறையாகவும் இந்தியாவுக்கு சாதகமாகவும் இந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் பங்களாதேஷ் ட்ரா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ட்ரா பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இல்லாமல் இந்த ஆட்டத்திலையும் நாங்கள் தோல்வி அடைய வேண்டிய நிலைமை ஏற்படும். அதனால் அம்பையர்கள் இன்னைக்கு டே 4ல் விளையாண்ட ரூல்ஸை மாற்றி நாளைக்கு டே 5ல் வழக்கமான நாளுக்கான ஆட்டத்தையே நடத்தணும். இது நடக்கலைன்னா கண்டிப்பாக அம்பையர்கள் இந்தியாவுக்கு சாதகமாக செயல்படுறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அப்படிங்கிற மாதிரி இப்போ ஷாஹிப் அல் ஹசன் நாளைக்கு டே 5 நடக்க போகிறத பற்றியும் இன்னைக்கு நடந்த டே 4 ஆட்டம் நம்ம இந்தியாவுக்கு சாதகமாக நடந்திருக்கு, அதனால் இந்த ஆட்டத்தில் பங்களாதேஷ் தோல்வி அடைய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பரபரப்பான பேட்டியை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆட்டம் முடிஞ்சதுக்கப்புறமா அவர் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த சூழ்நிலையில் நாளைக்கு டே 5 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.